அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய 2வது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். 7வது ராசி துலாம். துலாம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகி ராகுவோட இணைந்திருக்காரு. பொதுவா நம்முடைய ராசிநாதன் உச்சமாகிறது நல்லது. ஆனா 6ஆம் இடத்துல உச்சமாகிறது ஒரு மாதிரி கொஞ்சம் மைனஸான விஷயங்களை பண்ணும். இருப்பினும் சுக்கிரன் வந்து நமக்கு 2 முக்கியமான ரோல பிளே பண்ணும். அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லக்னாதிபதி. அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாகிறது சிறப்பு தான். அஷ்டமாதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். லக்னாதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான். சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. புதன் ஆதித்ய யோகம் மாதத்தோட ஆரம்பத்திலே இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு. இருப்பினும் வந்து பார்த்தோம்னா புதன் வந்து விரையாதிபதி, சூரியன் பார்த்தோம்னா லாபாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது கேந்திரம் ஏறி இருக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் எழுதிட்டு போகும். சோ நம்ம அந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம். புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 3 முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். புதன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் இந்த கான்செப்ட்ல வருவாரு. புதன் நமக்கு எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும் பெருசா மைனஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். மாறி கலக்கத்தை பண்ற மாதிரி பண்ணி நல்லதை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சோ அது வந்து புதனோட இயல்பு நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு. அடுத்தது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்காரு, ஆட்சியா இருக்காரு. அதுவும் நமக்கு சிறப்பு தான். சனியுடைய பார்வை தான் நமக்கு கொஞ்சம் குற்றமான விஷயங்களை பண்ணுமே தவிர சனி சஞ்சாரம் செய்யற இடம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. அடுத்தது அஷ்டமத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதத்துல. கரெக்டா 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். குரு வந்து நமக்கு முழு பாவ கிரகம். அது அஷ்டமத்துல இருக்கிறது சிறப்பு தான். அதாவது 3 6 கூடியவன் அஷ்டமத்துல, அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல அப்படி பரிவர்த்தனை ஆகியிருக்கு. இந்த காம்பினேஷனும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஆனா அது ஹெல்த் வைஸா ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம். ஹெல்த் வைஸா கேரிங் நிச்சயமா வேணும். அடுத்தது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. செவ்வாய் வந்து நமக்கு முழு சுபர் 2 7 அவர் போயிட்டு பாக்கியத்துல இருக்கிறது சிறப்பு தான். இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி நமக்கு ஃபேவரா செவ்வாய் வந்துருவாரு. கேது விரயத்துல, விரய கேது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. விரய கேது பொருளாதார ரீதியா ஒரு சில விரய செலவுகளை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அந்த காம்பினேஷன் தான் விரய கேது. இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. இந்த மாதத்துல 90% சிந்தனை எதுல இருக்கும்னாக்கா கடன் சார்ந்த சிந்தனை, பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை, நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை, இந்த தொழில் போட்டி, உத்தியோகத்துல போட்டி, இது சம்பந்தமான சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகி 6ஆம் இடத்துல இருக்காரு. இருப்பினும் ராகுவோடு இருக்காரு. ராகுவோடு இருந்தாக்கா சிந்தனையை தொடர்ச்சியா குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும். தொடர்ச்சியா ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு மைனஸ். இருப்பினும் வந்து ராகு 6ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துருவாரு. எவ்வளவு குழப்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையா ஹேண்டில் பண்ணிடுவோம். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். இந்த மாதத்துல சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல உச்சமாகிறது நம்ம குற்றம்னு எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு மாதிரி யோசனையை அதிகமா கொடுத்தாலும் அந்த யோசனையோட அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். இப்ப கடன் சுமை அதிகமா இருக்குன்னா இந்த மாதத்துல ரொம்ப ஹைப்ல இருக்கும். அந்த கடனை கட்டி முடிச்சே ஆகணும், எப்படியாச்சும் இந்த கடனை முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை ரொம்ப வலிமையா கொடுக்கும். ஆகவே இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னாக்கா கடன் வாங்கி ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன் வாங்குற சிந்தனையும் இப்பதான் வரும். கடனை கட்டி முடிக்கணுங்கிற சிந்தனையும் இப்பதான் வரும். கடன் சுமையில ஆல்ரெடி இருக்கீங்கன்னா கடனை கட்டி முடிப்பீங்க. அந்த சிந்தனை வலிமை பெறும். கடன் சார்ந்த பிரச்சனை இல்லைனாக்கா ஒண்ணு கடன் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படின்னா கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த 2 விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அடுத்தது நான் ரொம்ப மெயினா சொல்ற விஷயம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்துல ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. ஏன்னா வந்து லாபாதிபதி கேந்திரம் ஏறி இருக்காரு, அது 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த டைம் பீரியட்ல பார்த்தோம்னா நிறைய பேர் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் பார்ப்பாங்க, ஹெவி லோட் ஏத்திப்பாங்க. அதே போல மோஸ்ட் ஆஃப் த டைம்ல பார்த்தோம்னா நைட் டியூட்டி எல்லாம் பார்க்கறது வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடலை அழித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் தான் பிரதானமான ஒரு விஷயம். அதை நம்ம சரியா பராமரிக்கணும். அதை பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இது வந்து பரிவர்த்தனை யோகம், திடீர் விபரீத ராஜயோகம் இந்த அமைப்பை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமா வீக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க. அதே போல அஷ்டமாதிபதி 6ல இருக்கிறது, 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு மேல நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும்.
அதான் திடீர் விபரீத ராஜயோகம். வெளிநாடு பயணம் போகணும்னு நான் நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நிறைய பேருக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சூரியன், புதன் இந்த கிரகத்துடைய பார்வை ஜீவனத்துல இருக்கு. தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கவனம் செலுத்துவீங்க. சூரியனுடைய பார்வை ஜீவனத்துல இருக்கு. ஒரு வெப்ப கிரகத்துடைய பார்வை ஜீவனத்துல இருக்கும்போது அது நம்முடைய தொழில், உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும். நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பை நம்ம சரியா பண்ணணும், சிறப்பா பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். அதே போல ஒரு ராஜ கிரகம், அதுவும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு கிரகம், அது ஜீவனத்தை பார்க்கும்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பதவி மாற்றம், ஒரு 4 பேரை லீட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு அங்கீகாரத்தையும் சேர்த்தே கொடுக்கும். அதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அடுத்தது சூரியன் புதன் இணைவு 4ஆம் இடத்திலேயே புதன் ஆதித்ய யோகத்தை இது சிறப்பான முறையில் காட்டுது. கல்வி சார்ந்த வகையில இந்த மாதத்துல விரைய செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கல்விக்காக ஏதோ ஒரு விதத்துல சுப விரைய செலவுகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான ஒரு மனநிலை பிறக்கும். இந்த நேரத்துல கடன் வாங்கியாச்சும் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. சோ அந்த காம்பினேஷன் இந்த மாதத்துல சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னா மெயினா இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கணும். தாயார் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கலாம். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதே போல தாயாரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படணும். அடுத்தது தந்தையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் முதல் 14 நாட்கள் கொஞ்சம் அன்ஃபேவரா இருப்பாரு. முதல் 14 நாட்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆவாரு. சோ அந்த காம்பினேஷன் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. தந்தையால ஆதாயம் ஏற்படும். தந்தையாருடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். இருப்பினும் தந்தையாருக்கு கொஞ்சம் கோபமான மனநிலை அதிகமா வரலாம். ஏதோ ஒரு விதமான கோபத்தை நம்ம மேல காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க கோபப்படுறாங்கனாக்கா அவங்கள அனுசரிச்சு நம்ம செயல்படணும். நம்மளும் பதிலுக்கு எதிர்த்துக்கிட்டு கோபப்படக்கூடாது. சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நல்ல செய்திகள் கிடைக்கும். சனி பார்வை 7ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதத்துல இந்த சுபம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை குடும்பத்துல பேச ஆரம்பிப்பாங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், சுப விஷயம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் குடும்பத்துல நிச்சயமா இருக்கும். அடுத்தது வாழ்க்கை துணையோட இருந்த குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட விரைய செலவுகள் இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆகும். சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல நண்பர்களால ஏற்பட்ட வருத்தம், நண்பர்களால ஏற்பட்ட விரைய செலவு இதுவுமே நிவர்த்தி ஆகும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். சனி பார்வை 7ல இருக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப கூடாது. புதிய நண்பர்கள் வராங்கன்னா யாரா இருந்தாலும் சரி ஒரு லிமிடேஷனோட நம்ம இருந்துக்கணும். நம்மளோட சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் 3வது நபர்கிட்ட ஓபனா சொல்லக்கூடாது. ஏன்னா வாக்குஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. ஆகவே நம்மள அறியாமலே நம்மளோட சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே உளறிடுவோம். ஆகவே பேச்சுவார்த்தைகளை ஒரு லிமிடேஷன் இருக்கணும். 3வது நபரை நம்பி எதுவுமே சொல்லக்கூடாது. ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே சொல்லவே கூடாது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது ஃபேமிலியில இருந்த அந்த கலக்கமான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை 14ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆகும். செவ்வாய் பாக்கியத்துல ஆக்டிவேட் ஆகுறதுனால நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசியே சாதிச்சிருவோம். இந்த பேச்சு வல்லமை இந்த மாதத்துல நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பேசியே சாதிச்சிருவோம். அடுத்தது 5ஆம் இடத்துல சனியுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் அப்படியே டோட்டலா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அப்படியே மெல்ல மெல்ல நமக்கு ஃபேவரா நல்ல செய்திகள், நல்ல மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதத்தோட நல்ல மாற்றங்கள் இருக்கும். பிள்ளைகளால ஏற்பட்ட வருத்தங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும். சனி பொதுவா 5ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு சிறப்பு தான். ஆனா அது ஒரு மாதிரி வருத்தத்தையும் சேர்த்தே கொடுக்கும். ஒரு சில மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும். அது பூர்வீகம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும். அதே சமயத்துல நமக்கு ஃபேவரான நல்ல மாற்றத்தையும் சேர்த்தே பண்ணும். இந்த ரெண்டையுமே சனி பகவான் 5ல இருக்கும்போது பண்ணுவாரு. இதுல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் சனியுடைய ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்றது. சனி நமக்கு முழு சுப கிரகம். அதே சமயத்துல சனி பார்த்தோம்னாக்கா ஒரு சோதனைக்கான கிரகம், செக்கிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்துல நம்மள நிறைய சோதனை பண்ணும், நிறைய செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரஷர் கொடுத்தா நீங்க எப்படி தாங்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அதோடைய சோதனையில எல்லாம் நீங்க அப்படியே கடந்து தாண்டி வந்துட்டீங்கன்னாக்கா எண்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவரா ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு போகும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த குழப்பங்கள், குறிப்பா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் இருந்த குழப்பங்கள், வருத்தங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவர்த்தியை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களா இருந்தாலும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க அதிகமா கேர் எடுக்க வேண்டிய பார்ட் எதுனா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான். மென்டலி பிசிக்கலி கொஞ்சம்
நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு, நெகட்டிவா எதுவும் இல்ல. ஆகவே உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. குறிப்பா பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல சனியுடைய ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால இந்த மார்பக பகுதி, இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நம்முடைய முதுகெலும்பு பகுதி, இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது நம்முடைய ஜீரண உறுப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் பாவகிரகங்களுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. ஆகவே இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. மேலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். ஏன்னா 6ஆம் அதிபதியுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. அப்படியே கண்ணு, முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஓரளவு அந்த பிப்ரவரி மாதத்துல ஹெல்த்ல மட்டும் கேர் இருந்தா போதும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.